எதிர்த்தரப்பை குறைச்சு மதிப்பிடுறீங்களா? ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆண்ட கட்சியாக இருந்திருக்காங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி. அவங்க வந்து உங்களுக்கு கடுமையான போட்டியாக பார்க்கலையா? இல்லை, ஏன் பார்க்கலன்னா, அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஊழல்ங்கிற கான்செப்டில் போகுது. இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தலைமை தாங்குறாங்க. காங்கிரஸில் என்ன பிரச்சனைனா, நாராயணசாமியாக இருக்கட்டும், இவங்க எதுவுமே யாருக்கும் அந்த விஷன், அந்த லீடர்ஷிப்புன்னு அந்த ஒரு குவாலிட்டிஸுங்கிறது நம்ம பார்க்க முடியல. ப்ளஸ் இன்னொன்று, இங்கே வந்து இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு இன்னும் இவங்களும் ஒரு ரியல் பொலிட்டிஷியனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியல. அவங்க டைமில் தான் நிறைய ஊழல் இருந்தது. ஒரு பட்ஜெட் போட்டாங்க, அந்த பட்ஜெட்டை கூட அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஒரு பிளான் போட்டாங்க. இது வரைக்கும் 20 இயர்ஸாக வந்து இந்த ஸ்கீம்ஸோ எதுவுமே வந்து ஒரு நாள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இன்னொன்று, காங்கிரஸும் இஸ் ஆல்மோஸ்ட் அ டையிங் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு லீடர்ஷிப் சரியில்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, தப்பாக கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க லீடர்ஷிப்புக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நாராயணசாமியா இல்லை விவி வைத்தியலிங்கம் அவங்களுக்குள்ளேயே இவங்க யார் தலைமை தாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய உள் சண்டை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கூட்டணிக்குள்ளே திமுகவும் இவங்களும் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, இவங்க இதுக்குள்ளேயே இந்த சண்டைக்குள்ளேயே போயிட்டு இவங்க மாட்டிக்கிறாங்களே தவிர வளர்ச்சியோ அடுத்த டெவலப்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு க்ரோத் ஆஸ்பெக்டை பார்க்க மாட்டுறாங்க. அவங்க இப்போ திமுக எடுத்திங்கன்னா குடும்பம், அவங்க தான் குடும்பம் மட்டும் எப்படி வளரணும் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரு எப்படி ஒரு நேஷன் பில்டிங், எப்படி ஒரு ஸ்டேட் பில்ட் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ ஃபோக்கஸை தாண்டி அது மோர் ஆஃப் பர்சனல். அப்படி பார்த்து இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையான்னு சொல்லலாம். பட் இது பண்ணலாம். பட் அப்படி பார்த்தா நம்ம வெறும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வச்சு நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கலாம், கவர்னர் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் பெனிஃபிஷியரி யாருக்கு போய் சேருதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதை வளர விடாமல் பண்ணுறது, அதை பண்ணால் ஒரு பேக் டோர் என்ட்ரியாக பண்ணுறாங்க. எல்லா கிக் பேக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்ச பினாமி கம்பெனியாக இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியே பண்ணும்போது ஒரு நேஷனாக ஒரு ஹாலிஸ்டிக்காக க்ரோ ஆக மாட்டேது. இதே தான் ப்ராப்ளம் காங்கிரஸ்லேயும் இதே தான். என்னென்னா ஃபேமிலிஸ் வந்து இதே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் கட்சியை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இதெல்லாம் மன்னராட்சியெலாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம். இனிமேலாம் அந்த என்னமோ இந்த ஃபேமிலி தான் ஆளணும், அந்த ஃபேமிலி தான் ஆளணுங்கிறத போய் எனி காமன் மேன், இப்போ நான் பிஸ்னஸ் இருந்தேன், ஒரு பிஸ்னஸ் விட்டு வரேன், இப்போ என் கட்சியில் பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் வந்தாங்க, டாக்டர்ஸ் வந்தாங்க. இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லேருந்து பீப்புள் வந்தால் தான் ஒரு க்ரோத் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும்.